இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கீ பெர்ஃபார்மன்ஸ் யார் யார் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 7 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில். 7 செஞ்சுரியில் யாருன்னா ரிஷப் பந்த் 2 அடிச்சிருக்காரு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 1, கேஎல் ராகுல், பென் டக்கெட், சுமன் கில் எல்லோரும் சூப்பராக ஆடினாங்க. லாலிபாப் பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடினாங்க. அதில் ஹைலைட்டான இன்னிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தோட இன்னிங்ஸு. டபுள் செஞ்சுரி அடித்தார் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே. ஃபஸ்ட்டு ஒரே டெஸ்ட்டில் வந்து 2 செஞ்சுரி அடித்தது வந்து ரிஷப் பந்த் தான். அதுவும் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து இங்கிலாண்டுக்கு எகென்ஸ்டாக 2 செஞ்சுரி அடித்தது வந்து ரிஷப் பந்த் தான். ஓவராலாக ஒரே டெஸ்ட்டில் 2 செஞ்சுரி அடித்தது வந்து ரிஷப் பந்த் தான். ரெண்டாவது ஆள். ஃபஸ்ட்டு வந்து ஆண்டி ஃப்ளவரு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிஷப் பந்த் தான். சூப்பராக பேட்டிங் ஆனார் ரிஷப் பந்த். இந்த சீரியஸை வந்து நல்லா டோன் செட் பண்ணி வச்சுருக்காரு ரிஷப் பந்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பென் டக்கெட் இன்னிங்ஸ். பென் டக்கெட் தான் ஒரு மேட்ச் இன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆடி ஒரு 149 அடித்து இங்கிலாண்டை ஃபஸ்ட் டெஸ்ட்டை வின் பண்ண வச்சார். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் பென் டக்கெட்டு. பென் டக்கெட் இன்னிங்ஸ் தான் வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு ரெண்டு டீமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இந்தியாவில் அத்தனை பேர் செஞ்சுரி அடித்தாலும் ஆனால் பென் டக்கெட் அடித்த செஞ்சுரி அந்த 149 தான் வந்து இங்கிலாண்டை வந்து ஜெயிக்க வச்சுட்டு மேட்சை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிட்டு வச்சுங்க. அவரோட இன்னிங்ஸ் வந்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அட்டாக்கிங்காக ஆடினார், பும்ராவையும் வெளுத்து எடுத்தார், எல்லாரையும் வெளுத்து எடுத்தாருங்க. பென் டக்கெட்டோட இன்னிங்ஸ் தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பொறுத்த வரையும். இந்தியா வந்து நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் கொண்டு வரணும். அடுத்து வந்து பவுலிங்னு சொல்லும்போது ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 5 விக்கெட்ஸ் ஹோல்ட் எடுத்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அவரோட 5 விக்கெட்ஸ் ஹோல்ட் வந்து ரொம்ப குருஷலாக இருந்துச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸு. இங்கிலாண்டை வந்து லீடை 10 ரன்னுக்கு எடுத்திருந்தாலும் கூட ஆனால் அந்த 5 விக்கெட் பும்ரா எடுத்தது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பவுலிங் போட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ராவோட ஸ்பெல்லு வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் ஈக்குவலாக வந்து சப்போர்ட் இல்லை பும்ராவுக்கு. ஒரு சிராஜ் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், பிரசாந்த் கிஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் பிரசாந்த் கிஷன் வந்து விக்கெட் எடுத்தார், ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். சிராஜை போட்டு குழந்தை எடுத்துட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்தார், ஆனால் விக்கெட் எடுக்கலை. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டார். தாக்கூர் வந்து சரியாகவே பவுலிங் போடல, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எக்கனாமிக் வந்து ஓவராக கொடுத்துட்டாரு. 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஆனால் தாக்கூரை போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க. ஓவராலாக ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பயங்கரமான டெஸ்ட்டாக இருந்துச்சு. கீ பெர்ஃபார்மன்ஸ்னால் இங்கிலாண்டோட பென் டக்கெட், ரிஷப் பந்தோட 200, ஜஸ்பிரீத் பும்ராவோட 5 விக்கெட்ஸ் ஹாலு சூப்பராக பவுலிங் போட்டாங்க. இங்கிலாண்டுக்கும் பவுலிங் வீக்காக தான் இருக்குது, ஆனால் இந்தியாவோட பவுலிங்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்தியாவில் பவுலிங் வந்து நல்லா போகிறது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான். ஆனால் இங்கிலாந்துக்கும் வந்து பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அவங்க கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தான் போட்டு விக்கெட்லாம் எடுக்கிறாரு. கீ பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டில். இன்னும் போக எத்தனை செஞ்சுரி வரும்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டான இன்னிங்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. செகண்ட் டெஸ்ட்டில் சாய் சுதர்ஷன் கொஞ்சம் நல்லா விளாடணும், பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார். 2 சாய் சுதர்ஷன், கருண் நாயர். ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் மிஸ்ஸு, ஆனால் கீ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ஆடினது வந்து அந்த 7 செஞ்சுரி அடிக்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கேஎல் ராகுல் ஒரு கிளாசிக் நாக் ஆடினார். அவர் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் சூப்பராக ஆடினாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் சூப்பராக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டுது இங்கிலாண்டில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸு. சுமன் கில் கேப்டனாக இருந்து அவரும் ஒரு செஞ்சுரி அடித்தார், அதுவும் ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு இதாக பார்த்தோம். அடுத்தது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அவர் எங்கே போனாலும் 100 அடிச்சுட்டு போயிடுறாரு. ரிஷப் பந்த் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமான பேட்ஸ்மேன். லாலிபாப்பு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்தார், அவரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக கூட்டிகிட்டு போனார். பென் டக்கெட்டு பயங்கரமான ஒரு செஞ்சுரி. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க, ஆனால் சொல்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தோட செஞ்சுரி தான். இப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஆனால் இங்கிலாண்டில் வந்து டெஸ்ட்டில் வந்து செஞ்சுரி அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்விம்மிங் கண்டிஷனாக இருக்கும், பால் ஸ்விங்காகவும் சீமாக இருக்கும். ஆனால் அதுலேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக விளாண்டார் ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் தான் இந்த சீரியஸ்க்கு வந்து ஒரு பெரிய மெயினாக பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். போக டெஸ்ட்டில் வந்து ரிஷப் பந்த் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நல்லா தான் விளையாடுவார் ரிஷப் பந்த், நல்லா டேலண்டான பிளேயரு. செகண்ட் டெஸ்ட்லையும் எப்படி விளாட்றாருன்னு பார்க்கலாம் ரிஷப் பந்த்.